ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நல்லா டெலிஷியஸாகவும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. ஒன்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயான தக்காளி போடாமல் நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் எங்கிட்ட கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா எல்லா குழம்புக்கும், அந்த மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி இது மாதிரி கெட்டியாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ 4-5 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து அவ்வளோதான், குழம்பு கூட்டியாச்சு. இப்போ குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட் பண்ண ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து ஆயிலில் நல்லா வதங்கணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து ஆனியன் நல்லா ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும் பொன்னிறமாக வர வரை. இப்போ சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ண கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த ஆயிலே நல்லா வந்து குக் ஆகணும். இதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குங்க குழம்பு டேஸ்ட்டு. அதுக்காக தான் இதிலே குக் பண்ணுறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே அடுத்த நாள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் தான். இப்போ நம்ம இந்த கருவாடை இதிலே குக் பண்ணுறதுனால இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த ஆயிலையே இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. ஸோ அதனால தான் கருவாடை இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் இதுலேயே. இப்போ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸுக்கிட்ட இது வந்து குக் ஆகணுங்க. இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸுக்கிட்ட வந்து நல்லா வந்து குக் ஆகணும். நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த ஸ்பைசஸ் புளி எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த காயும் நல்லா வெந்திருக்கும். கருவாடோட அந்த எசன்ஸும் நல்லா இறங்கியிருக்கும். குழம்போட டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குழம்பும் ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த கருவாடோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. கருவாடு போட்டுட்டு ரொம்பலாம் கிண்ட வேணாம், லைட்டாக கிண்டினாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு பொதுவாகவே திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.